ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் குஸ்கா தான் பண்ணியிருந்தோம். காய்கறி எல்லாம் காலி ஆகிடுச்சு, அதனால் மீன் மேக்கர் இதை வச்சு மட்டும் குஸ்கா மட்டும் பண்ணியாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து அதில் அரிசியும் அளவு தண்ணி மட்டும் வச்சு நாங்கள் இது வரைக்கும் தம் பிரியாணிலாம் போட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நைட்டு ஒரு வேளைக்கு இப்படி தான் போடுவோமா, அதனால் குக்கரில் விசில் வச்சு தான் எடுப்போம். நல்லா தண்ணி நான் வந்து ஒரு உலக்கு அரிசினா 2 உலக்கு தண்ணி ஊற்றுவேன். பாஸ்மதி அரிசி தான் போட்டேன், அதனால் ஒரு உலக்கு வந்து 3/4 உலக்கு தண்ணி ஊற்றினேன். அரிசி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா மட்டும் பிரியாணி பொடியும் வத்தப்பொடி கொஞ்சம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சைடிஷ் வந்து மோருங்க, தயிருங்க வச்சு முட்டை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஒரு தடவைனால குக்கரில் வச்சாச்சு. பிரியாணி பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விசில் வச்சு மூடி வச்சாச்சு. நான் 2 விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். குக்கரில் வந்து 2 விசில் தான், பிரியாணி எல்லாமே 2 விசில் தான் வைப்பேன். இப்போ வந்து பீன்ஸ் வந்து தண்ணியில் வேக வச்சு அரைச்சி அதை வந்து குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது குறுக்கு வலிச்சானா இது குடிக்கலாமா, எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, அதனால் அதை வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸு, சின்ன வெங்காயம், சீரகம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வற்றணும். அதுலேயே பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்தவுடனே ஆற வச்சு மிக்சியில் அடித்து அப்படியே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்க வடிகட்டி குடிப்பாங்க, நாங்கள் அப்படியே தான் குடிக்கணும். ஏன்னா இது வந்து குறுக்குளிக்கு நல்லதான். கல்லடப்பு இந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து எது குடிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதான் இப்போ வச்சுட்ருக்கேன். சின்ன சீரகம், 2 சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த வாடை பீன்ஸோட ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதுக்காக அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்காண்டி இது போடுறோம். கொஞ்சம் எப்படி தான் நம்ம எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அது வந்து நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான். நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு செஞ்சு கொடுப்போம், ஆனால் அதை வந்து பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வைகிறது இந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நடக்கும். நம்ம அப்படி தப்பு சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் சரி போனால் போகுது அப்படின்ட்டு விட்றதுனால தான் எல்லாருக்கும் ரொம்ப இளக்காரமாயிருது.
இது கருவேப்பிலை வந்து நம்ம செடியில் பிடுங்கினது, கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோமோ அதில் பிடுங்கினது. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஏர் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்துட்டோம். வயசானாக்கு வயிறு பசிக்குன்னா அதனால் திறந்து பார்க்கணும். சூப்பராக வந்துருந்துச்சு. சூடாக இருக்கிறதுனால அப்படி ஃப்ரெண்ட்ஸ். ஆறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். வயசானதுலையும் சாப்பிட போகிறேன். முட்டை வச்சுருந்தோம், தயிர் பச்சடி வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பர். என்னது சோயா பிரியாணி, முட்டை பிரியாணி. அவளுக்கு வந்து